மே மாத பலன்கள் மிதுன ராசிக்கு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய காலம் மிகவும் பிரமாதமான சூப்பரான ஒரு லைஃப். உங்களுக்கு சூப்பரான லைஃப். இதற்கு காரணம் மிதுனத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். 12ஆம் இடம் சாதாரண ஒரு இடம் இல்லை. ஒரு 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஒரு ஆட்சி பலம் பெற்றால் மிகப்பெரிய யோகம், பதவி யோகம், பணம் கொட்டும் யோகம், பதவி, மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் வருமானம். 12ஆம் இடம் என்பது உலகமெங்கும் உங்கள் தொழில், சர்வ லோகத்திலும் உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம், சர்வ லோகத்திலும் நீங்கள் மிரட்டப் போகிறீர்கள். மிதுன ராசிக்காக மிரட்ட போறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஏன்னா மிரட்ட போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 10ஆம் இடத்துல சனி பகவான் நீதிமானாக உட்கார்ந்துருக்காரு. ஒரு நீதிமானாக உட்காரும் போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவங்க கூட நீதிபதியாக வந்துருவாங்க. ஏற்கனவே நீதிபதியாக இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்ல பெரிய பதவிக்கு வந்துருவாங்க. ஒரு எம்எல்ஏ இருக்கிறவங்க ஒரு அமைச்சராயிருவாங்க. அமைச்சரா இருக்கிறவங்க அதை விட ஒரு பெரிய பதவிக்கு போயிடுவாங்க. அமைச்சராக அதை விட பெரிய பதவி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைச்சருக்குன்னு அடுத்தது எங்க போறது? எம்பி அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் சாதாரண அமைச்சராக கூட அவங்க பெரிய ஒரு பதவிக்கு போயிடுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய ஒரு, அதாவது உயர்ந்த பதவியில் என்ன பதவி? ஒரு ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, தலைமை நீதிபதி, ஜெனரல் மேனேஜரு அப்படின்ற ஒரு போஸ்டுக்கு போயிடுவாங்க. இது எல்லாம் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய அதான் உலகை மிரட்டும் யோகம் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதி யோகத்தில் அவர் இருந்து உங்கள் கனவை நனவாகக்கூடிய யோகத்தில் பணம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து என்று 5 12க்குரியவர். அவர் 12ஆம் இடத்தில் கனவு நனவாகக்கூடிய, அதாவது நீண்ட நாள் லட்சியம், நீண்ட நாள் கனவு நிச்சயம் மிகப்பெரிய லெவல்ல மிதுன ராசி முன்னேற்றம் உறுதியாக உண்டு. அதே நேரம் மிதுன ராசி நேயர்களே, இது பொதுவான பலன். அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அடுத்த பலம் என்ன? தைரியமா செய்யுங்க. எதையும் தைரியத்தோடு ஈடுபடுங்க. மிகப்பெரிய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரும். பதவி தேடி வரும், புகழ் தேடி வரும். இது எந்த அளவுக்கு உண்மை? கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.